ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வுதரும் உணவின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளுக்குரிய வேத வசனத்திற்கு நாம் செவிசாய்ப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 20 24 முடிய இறை பகுதிகளை வாசிப்போம். எங்கள் ஊழியத்திலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாய் இருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவர்கள் என்று நாங்கள் பல முறை கண்டறிந்தவனும் இப்போதும் உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனுமாகிய நம்முடைய சகோதரனை இவர்களோடு கூட அனுப்பி இருக்கிறோம். தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான் என்றும், எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபையினுடைய ஸ்தானாதிபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையாய் இருக்கிறார்கள் என்றும் அறிய கடவன். ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தம் படுத்துங்கள். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று உலகத்தில் இருக்கிற அத்தனை திருச்சபைகளும் இந்த வேத சத்தியம் இன்றைக்கு வாசிக்கப்பட்டபடி ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் ஊழியத்திற்கானாலும் சரி, தர்ம பணமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அநாதை இல்லங்களானாலும் சரி, மிஷினரி ஸ்தாபனங்களானாலும் சரி, எந்த ஒரு ஊழியத்திற்காக ஆண்டவரே உலகம் எங்கும் இருக்கிற திருச்சபைகள் ஒருவேளை காணிக்கைகளை ஆண்டவரை சேர்ப்பார் என்று சொன்னால் அதுல எல்லா காரியத்திலும் நாங்கள் உண்மையும் முத்தமாய் இருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யப்பா. ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷர்களுக்கு முன்பாக நாங்கள் யோக்கியமாய் உண்மையாய் இருக்க இந்த வேத சத்தியத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பணியை செய்கிற ஊழியக்காரர்கள் உத்தமமாய் இருக்க மகிழ்ந்த ஆண்டவரை மன உருக்கத்தோடு கூட இடத்துல கேட்டுக்கொள்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்ப மாட்டோர. அன்றைக்கு பவுல் தன்னுடைய உடனிருந்த உடனாளிகளை சீடர்களை எவ்வளவாய் கனப்படுத்தி எவ்வளவு உத்தமாய் இருந்தார்கள் என்று சொன்ன சாட்சியை போல நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கை ஆண்டவர இந்த ஊழியத்தில் உண்மை முத்தமாய் இருக்க கர்த்தர் அருள் புரியும்படியா செபிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல சபையில வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் கூட ஆண்டவர தகப்பட்ட இப்படியா எல்லா காரியத்திலும் குடும்ப காரியத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையில வெளி உலகத்தில் ஆண்டவர எந்த ஒரு காரியத்திலும் பண காரியத்துல உத்தமமாய் உண்மையாய் நடக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா காரியத்திலும் நீர் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர் சுவாமி. ஆதலால் நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டபடியால் உம்மை ஆராதிக்கிறபடியால் நாங்களும் எல்லா காரியத்திலும் உமக்கு முன்பதாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் உத்தமம் உண்மையாய் வாழ கர்த்தர் அருள் புரியும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தாலே எங்களை யாவரையும் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். குறிப்பாக இன்றைக்கு இந்த 2 நாட்கள் வாசித்த வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள். ஊழியத்தில் மாத்திரமல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மை முத்தமா இருக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாக உயர்த்தி காட்டுவார். பிரைஸ் தி லார்ட்.